ஷெஃப் மகேந்திரவர்மா. நான் எனக்கு செய்ய போகிறது கொங்கு சிக்கன் பிரியாணி. இது வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப அருமையாகவும் இருக்கும். நான் எப்படி இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன். கொங்கு சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு 100 ml சுத்தமான செக்கு போட்ட நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 2 கிராம் பட்டை லவங்க ஏலக்காய் சேர்த்துக்கணும். எடுத்துக்கிட்டு 50 கிராம் ஆட்டு கொழுப்பு சேர்த்துக்கணும். ஆட்டுக்கொழுப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். கொழுப்பு எந்த அளவு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு பிரியாணி ருசியாக இருக்கும். அதனால் ஆட்டுக்கொழுப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கொழுப்பு மெல்ட் ஆகி நல்லா எண்ணெய் மாரி ஆகும். இந்த எண்ணெய் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம 400 கிராம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும் 1 கிலோவுக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். மினிமம் 6 to 7 சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்னா, நம்ம தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கணும். கல்லுப்பு சேர்த்தா சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். வெங்காயம் வதங்கி நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா 150 கிராம் இஞ்சி பூண்டு அரைச்சதை சேர்க்கணும். அரைச்சி சேர்த்து நல்லா வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். அவ்வளோ எந்த அளவுக்கு நம்ம அந்தளவுக்கு ருசியாக பிரியாணி இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு 25 கிராம் கொத்தமல்லி, ஒரு 25 கிராம் புதினா ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கணும். ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கணும். இது வதக்கும் போதே நல்லா அரோமேட்டிக் வேறு லெவலில் இருக்கும், வாசனை வேறு லெவலில் இருக்கும். வதக்கிட்டு மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, 3/4 ஸ்பூனு கொத்தமல்லி தூள், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூனு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கணும். தக்காளி வந்து ஒரு 250 கிராம் சேர்த்துக்கணும். ரொம்ப சேர்க்கக்கூடாது. நாட்டு தக்காளி ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 250 கிராம் தக்காளி நல்லா சேர்த்துட்டு என்ன பண்ணணும்னா நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு வருமோ அந்தளவுக்கு ருசி. கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். 1 கிலோவுக்கு 1 கிலோ வந்து நம்ம 1 கிலோ சிக்கன் இதை சேர்த்துக்கிறோம். சிக்கன் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கின பிறகு தயிர் ஒரு 200 கிராம் தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த பிரியாணியில் என்ன சேர்க்குறோன்னா மட்டன் வேக வச்சு தண்ணி எடுத்துக்கணும். வெறும் தண்ணி சேர்த்து நடக்காது. மட்டன் வேக வச்சு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அது வந்து 1 கிலோவுக்கு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் பிரியாணி நல்லா ருசியாக இருக்கும். நீங்கள் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எது வேணுமோ அந்த மட்டன் ஸ்டாக் வாட்ரு மட்டன் வேக வச்சு தண்ணி ஊற்றினா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வந்து நான் 1 ஊற்றிருக்கேன். நல்லா வதக்கிட்டு 1.5 லிட்டர் தண்ணி நல்லா போட்டு நம்ம அரிசி 1 கிலோ அரிசி ஜீரக சம்பா சேர்த்துக்கணும். நல்லா ஜீரக சம்பா போட்டு நல்லா கொதிக்க விடணும். தேவையான அளவு உப்பு பார்த்துக்கணும். அவ்வளோதான். ரைஸு நல்லா வேக வந்துருச்சு. முக்கால் தான் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா மேலே வாழை இலையை போடணும். நல்லா காற்று வராமல் இருக்கிறதுக்கு நல்லா வாழை இலையை போட்டு நல்லா அடைச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு மூடியை தூக்கி வைக்கணும். இந்த மூடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்புறம் நம்ம கறியை எடுத்து அந்த மூடி மேலே போட்டுணும். இப்போ கொங்கு சிக்கன் ரெடியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.